சிவா, அலாட்டா இருங்க. நான் சிக்னல் கொடுக்கும்போது வந்தீங்கன்னா சிலைய மாத்திடலாம். ஓகே, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ சொல்லு, நான் வந்துடுறேன். சரி, நான் ஐலி, ஐலி என்னாச்சு? ரித்திகா, நீ என்ன இங்க வந்திருக்க? ரித்திகாவா? ஏன்? நானும் இன்னைக்கு நைட்டு கண்ணு முழிச்சு சாமிக்கு பூஜை பண்ண போறேன். இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் போட்டிக்கு வர மாதிரி இதுலயும் வரா. நீ பூஜை பண்றதுனால இவளுக்கு என்ன பிரச்சனை? ரித்திகா, நீயும் பூஜை பண்றதா வேண்டிக்கிட்டியா? ஏன்? வேண்டுதல் இருந்தா மட்டும் தான் சாமி கும்பிடுமா என்ன? இல்ல, அதுக்கே இந்த நேரத்துல வந்திருக்கேன். காலையில கும்பிடலாமே. அது ஏன் இஷ்டம். உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? ஐலி, இப்ப என்ன பண்றது? நீ பாட்டுக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்ட. இருங்க சிவா, ரித்திகா ரொம்ப நேரம்லாம் முழிச்சிட்டு இருக்க மாட்டா. கண்டிப்பா தூக்கம் வந்துடும். தூங்க போயிடுவா, பாத்துக்கலாம். नंदिनी नंदित मेदिनी विश्व विनोदिनी नंदनुते गिरिवर विंद शिरोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते. சொல்லு கபிலா. ஏய், இப்ப எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? யாரோ இந்த நேரத்துல பூஜை பண்ற மாதிரி தெரியுதே. ஆமாயா, என் வீட்டுல இருக்கிற அந்த அயலியும் என் ஒய்ஃபும் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாரு, ரித்திகாவை நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். அப்ப அந்த அயலி அவன் அந்த சிலையை எடுத்துட்டு போக விட்டா பாருங்க, இல்ல நீங்க அவளை கொன்னா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா சிலையை எப்படியாவது எடுத்துட்டு போயிடுங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாங்கடா, வாங்க. ஏங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்க தான் ரித்திகா வந்தேன். ரித்திகா, உன்னால நைட்டு ஃபுல்லா உட்காந்துருக்க முடியாது. பாரு, இப்பவே உனக்கு எவ்வளவு தூக்கம் வருது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாரு சொன்னது? அதெல்லாம் நான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்பேன். ரித்திகா, இப்படி நீ உன் உடம்ப வருத்திக்கிட்டு தான்
இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறையை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. வா, நான் தான் சொல்றேன்ல, வா. போய் தொலைய ரித்திகா. சொல்றேன்ல, வா. எந்திரி, புக்கவை.